Hey my families, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இங்கே 2 நாளாக மழைங்க. நேற்றெல்லாம் மழையாக இருந்தது. அதனால தான் வீடியோ வந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் 9வது நாள் மாமனாருக்கு வந்து அண்ணியுடைய மாமனாருக்கு வந்து 9வது நாள் 10வது நாள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து 9வது நாள் நைட்டு என்ன சமைச்சாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்றத அவங்களுடைய சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்த எங்களுக்கு அதோட ஒரு மாதிரி இருந்தது. இங்கேத்தி கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மற்ற ஒடிசாவில் மற்ற இடத்த எப்படின்னு தெரியல. ஆனால் நான் இருக்க இந்த கிராமத்தில் வந்து சுடுகாடு இல்லைங்க. ஏன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்கவுங்களுடைய இடத்துலையே வந்து அதாவது பங்காளிங்க நம்மளுடைய சொந்தம். இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய மாமனார் வீடு, எங்கள் மாமனார் வீடு, எங்கள் சின்ன மாமனார் வீடு, எங்கள் 3 பேர் குடும்பத்துலேயும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இது பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒவ்வொரு இடம், அது வீட்டுக்கு பின்னாடியே இருந்தாலும் சரி, வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே. அந்த மாதிரி தான் பக்கத்து இடத்துலையே வந்து அவங்கள எரித்து அதுக்கப்புறம் அதை சமாதி மாதிரி கட்டுறாங்க. நேற்று வந்து 9வது நாள் வந்து அந்த கொஞ்சம் அந்த எலும்புங்கள்லாம் இருக்குல்ல, அந்த எலும்பு அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க சுடுகாட்டில் வச்சு அதான் அந்த இடத்த வச்சு இந்த இடம் இருக்குல்ல, இந்த விரல் அப்படி துண்டு மட்டும் ஒரு துண்டு கொஞ்சமாக வெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த எலும்புங்க அந்த இந்த விரல் துண்டு எல்லாத்தையும் வந்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்து அதை 9வது நாள் பூஜை பண்ணி அதை பாதி வந்து எடுத்துட்டு கடலில் போய் கரைச்சிட்டு வர்றதுக்காக போனாங்க. யார் யார் போனாங்கன்னா மருமகன், அந்த வீட்டுக்கு மருமகன் பொண்ணோடைய ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் சின்ன அண்ணி இருக்காங்கள அவங்க ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போனாங்க. அது எல்லாத்தையுமே தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். அதை நான் ஷார்ட்ஸும் எடுத்திருக்கேன், லாங் வீடியோலையும் போகிறத வந்து லாங் வீடியோலையும் ஷார்ட்ஸில் வந்து ஃபுல் வீடியோவையும் நான் காமிக்கிறேன், முடிஞ்ச அளவு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறையா வளவலன்னு பேசிட்டேன். ஈவினிங்க்கு மேலே நான் வந்து ஊருக்கு கிளம்புனா பேக்கிங் வீடியோ நான் ஊருக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கேன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி 9வது நாள் 10வது நாள் என்ன பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சும்மா இல்லாமல் ஆல்ரெடி வீடியோ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். மாத்திரை போட்டு ஓரளவுக்கு பேக் பெயின் பரவாயில்ல. கீழே வந்து பெரிய பெட்ஷீட் போட்டிருக்கேன். இன்னும் உள்ள வீடு 2 வீடு துடைக்கணும். மீதி எல்லாமே அங்கே பாருங்கள், அங்கே எல்லாமே போட்டு வச்சுருக்கேன்னா அதை கழுவணும். அதுக்கப்புறம் கால் மீதியெல்லாம் அலசி போடணும். போட்டு சரியாக போய்டும் வேலைங்க. அதுக்கப்புறம் குளிக்கணும். கேஸ் எல்லாம் கூட நான் துடைச்சிட்டேன். எல்லாத்தையுமே தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்றோம்ல, அந்த பொட்டையாக சொல்லுவோம்ல, அதையுமே அலசி போட்டேன். மிஷினில் வந்து ஸ்க்ரீன் துணிங்க எல்லாமே வந்து போட்டுருக்கேன். ஸ்க்ரீன் துணிங்க, தலைக்காணியோட பெட் கவர் போட்டிருக்கேன். பெரிய பெட்ஷீட் மட்டும் தனியாக போடலான்னு வச்சுருக்கேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்றைக்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். அதோட நான் வரதுக்கு 15 நாள் ஆகுதோ இல்லை 1 மாதம் ஆகுதோ எனக்கு தெரியல. அன்னிங்க கூட டீ குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் டீ போட்டுட்டு அன்னிங்களை கூப்பிட்டா ஒரு அண்ணி வந்து குடிச்சிட்டு போயிடுச்சு, வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து 2வது அண்ணி இப்போ கல்பனா அண்ணி வரேன்னு சொல்லியிருக்குது. அது வந்ததுன்னா அது கூட டீ குடிக்கிறத பார்க்கலாம். எனக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்குறாளுங்க. எனக்கு உண்மையான மனசு ஒரு மாதிரியாக இருக்குது ஊருக்கு போகிறதுனால. சரி போகிறதே போகிறோம், டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக. நாளைக்கெல்லாம் டைமே கிடைக்காது. இன்றைக்கே ஈவினிங்க்கு மேலே அவங்களுக்கெல்லாம் டைமே கிடைக்காது. அதை கல்பனா அண்ணி வீட்டுக்காரர் வேறு வராரா, அதனால் நாளைக்கு பார்க்க முடியுமா முடியாதான்னு கூட தெரியல. அதனால் இன்றைக்கி டீக்கெலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணி வந்ததுக்கப்புறம் டீ குடிக்கும் போது பார்க்கலாம். ரெண்டு பேரும் டீ குடிக்கிறோம். செம்ம வேலை இருக்குது எல்லாருக்கும். ஆனால் அதை விட்டு ஒவ்வொருத்தங்களாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். சின்ன அண்ணி வந்து குடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நானுங்க கல்பனா அண்ணி குடிக்கிறோம். நீங்களும் வாங்க டீ குடிக்க. அண்ணா சோபாஸ் டீ குடி, டீ வித் பிஸ்கெட். அவங்களாம் ப்ரஷ் பண்ணாமல் டீ குடிக்க மாட்டாங்க, பிஸ்கெட் சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் நான் அம்மா பண்ணி நீ வா டீ குடிக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். ஓகே, நாங்கள் டீ குடிக்கிறோம், பாய். நல்லா இருக்குதுங்க. இந்த அரிப்பையை என்னை எப்படி சித்திரவதை பண்ணுறான்னு கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்கினேன் பார்க்கலாம். என்னடா பண்ற நீ? அம்மாமா என்னை பெத்த அம்மாவை பார்த்துக்கோ. எனக்கு அம்மா அம்மாவன். சரி நான் போய் வேலையை பார்க்குறேன். போதுமா விளையாடுறது கூட?
ஐயோ என்னால முடியலடா, விடுடா, வேலை இருக்குடா. சரி போய் வேலை பண்றாங்க. बापा वैसन दूजी बापा वैसन दूजी काली चेन पर आना राती रो आज राती रो पर आरगरा रे दूजो ना हां तुझे बमरीला हां बेटा से दूजी ठीक अछि तुम मोट दिख देखो मोट कर पे कपरेगा ब्लैक इला बापा ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு, வீட்டு வேலை எல்லாத்தையும். இப்போ வந்து நான் எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு தான் போகிறேன். ஏன்னா போயிட்டு அழகான ஒரு மங்களசூத்திரம் இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டு, இது வந்து கொஞ்சம் லைட்டாக கருத்து போயிருக்கு. அதனால் வந்து இதை கொஞ்சம் மாற்றிட்டு, ஏன்னா இது வாரண்ட்டி தானே, கேரண்ட்டி தானே, 6 மாதம். அதனால் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு வாங்கிக்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அப்படியே கைக்கு நிற்க பாலிஷ் வாங்கிட்டு வந்துடலாம். இன்றைக்கி வைக்க முடியாது, நாளைக்கு தான் ட்ரெயினில் போகிறப்ப தான் வைக்கணும். ஏன்னா நாளைக்கு தான் இங்கே எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் இப்போ வந்து நான் கிளம்பி போயிட்டு வந்துடுறேன். மானம் மூடுற மாதிரி இருக்குது, மழை வருமானு தெரியல. காஞ்ச துணியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு கிளம்பி போயிட்டு வந்துடலாம். சாதம் வடிச்சிட்டேன், பெரிய சின்ன நீ ஃபோன் பண்ணி குழம்பு மட்டும் எனக்கும் சேர்த்து வச்சிடுன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். చేయబో বড় নেই এটা রাত্রি খাই পারবে भगवान खाइब से गैस खाई पारे ना सेटा कोनो से खाइब आउटे बड़ भी अछि ना ना अति छोट रे खाउ ना ना तुम जेटा फिर तुम करू माने आउरी कैसे आम बूंदी देखा आसूची तो हाँ हाँ से खोल दे मुझे देखी बूंदी रेडी ஆயிடுச்சுங்க ரெண்டே கலர் தாங்க இதுல வந்து கொட்டா சித்தோலோ தாத்தோலோ பூரி डालमा एत्ते शीघ्र सब रेडी है अरेटार भात भात बस रेडी है एटा किस करवा भोजक मास्टर இவங்க ஐயரு இங்கே வந்து அவங்க தான் சமைப்பாங்க. நாங்கள் 3 பேரும் ஒன்று मिस करिबा हां रूसिया फेमस है ये यूट्यूब रे तुम हारिया फटा काली करिबा माने हमरे कॉल एटा काली करी की सीसने खाइबा टेस्ट करी देखिले कॉल ऊपर कॉल आसीबो एपर खाली कोडा देखौ कांदी पूरी பூரி ரெடி பண்ணுறது வச்சுருக்காங்க. மழை வந்துருச்சுங்க, அதனால் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க.
ତରକାରୀ ଅଛି ସାଇଡ୍ ପଳେଇବ। மழை வந்துடுச்சுங்க. மழை வந்து கெடுக்குதுங்க எல்லாத்தையும். ஆசா ଆତର କେତେ କେତେ ବେଲ ଦେବ? ଦିଟା ଦିଟା କେତେ? 3ଟା और दीटा பார்த்தீங்களா? மூணு மூணா உருட்டி போடுறாரு. டேலண்ட். நோனாரங்க சுட்டியா போட நாய் சரி, தமிழ்நாட்டில் யாருக்காவது வேணும் அப்படின்னா வாங்க. மோடா देखा देखा मोड़ा ना मैं हट्टी देखा मैं हट्टी सकड़ देख ମୋଡା ସହ ଉଠା ଲୋକଟା କିଏ ଦେଖନ୍ତୁ ନନା ଉପରେ କଲ୍ ଆସିଛି ତମ ତାମିଲନାଡୁରୁ ଆସିବ ବାସ୍ ନନା ନମ୍ବର ପଠେଇଛି ନା, ତାପରେ ତାମିଲନାଡୁର କିଏ ରୋଷେଇ କରିପାରିବେ? ମୁଁ ଯିବି ତାମିଲନାଡୁ ନା? ହଁ ଠିକ ଅଛି। ଏଡା ମେଡା ସେଡା କିସ କହିଏ ତମର ବୁଝିପାରିବ ସେ ତ ଜଣ ବୁଝିନା ସବୁ ଜଣଟା ଆମର ବୁଝିନା ନା ଜଣ ବୁଝିନା ହେଲା ଆମର ସବୁ ଲୋକ ଲାଗେ ନାହିଁ யாட்டான இது வந்து 10வது நாளான இன்னைக்கு வந்து செய்கிறாங்க. அந்த பக்கம் எங்கள் மூத்தார் உட்காந்துக்கின்னு நகம் வெட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து எல்லாருக்குமே மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து அரிக்கு வந்து மொட்டை அடிக்கலைங்க. தமிழ்நாட்டுக்கு போகிறதுனால கொஞ்சமாக சைடில் மட்டும் இந்த 2 கன்னத்து சைடு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க, பின்னாடி சைடில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து அரிக்கு பண்ணியாச்சு. அரி வந்து இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருந்தாங்க. ஹரி வந்து இப்படி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஏன்னா அவனுங்க 2 பேரும் அரி மொட்டை அடிக்கலைன்னொடனே அவனும் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து 2 பேரும் அழுதுன்னே போய் உட்காந்துட்டானுங்க. இங்கே பாருங்கள், தம்பிக்கு வந்து இந்த காது ஓரத்தில் கொஞ்சமும் அந்த காது ஓரத்தில் கொஞ்சமும் அந்த 3 இடத்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டுருவாங்க. இதுவே நம்ம ஃபுல்லாக மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சமாக மட்டும் முடி விட்டுட்டு மீதி ஃபுல்லாக வந்து மொட்டை அடிச்சிடுவாங்க. இப்போ அன்னிங்கெல்லாம் வந்து நகத்தெல்லாம் வெட்டுறாங்க. தலையை வந்து ஃபஸ்ட்டு சீவி முடியை எடுத்து அவங்களுக்காக நாங்கள் அங்கே கொஞ்சமாக போட்டுட்டு, ஏன்னா ஜென்ஸுங்க வந்து மொட்டை அடிச்சிடுறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் மொட்டை அடித்து போட்டுட்டு இப்போ வந்து அண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. நகைலாம் வெட்டிட்டாங்கன்னு காலுக்கு அந்த ஒலத்தா போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து அங்கேயே குளிப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து வீட்டுக்கு குளிக்கலாம். இப்போ நான் வந்து வீட்டில் வந்து தான் நாங்கள் எல்லாருமே குளித்தோம். சின்ன அண்ணிலாம் வந்து அங்கே பெரிய அண்ணி வந்து அங்கே அவங்க வீட்டிலே தான் குளித்தாங்க. ஏன்னா அவங்க மருமகள்ல, அதனால் வந்து அவங்க அங்கேயே தான் குளித்தாங்க. இன்றைக்கி இதுக்கப்புறம் போய் சாப்பிட்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மிஷினில் வந்து என்னடா குருன்னு சவுண்டு வருதுன்னா மிஷினில் வந்து துணி போட்டு இருக்கிறேன். அதுதான் இப்போ எடுத்து காய பண்ணோம். ஓகே, பாய்ங்க எல்லாருக்கும்.